எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான அறுவடை. மாடித்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, அது கூட பெரிய கருணக்கிழங்கு அறுவடை பண்ண போகிறேன். தயவுசெய்து கத்திரிக்காய் செடியில் இனிமேல் கையால் யாரும் பறிக்காதீங்க. அந்த மாதிரி பெருசாக காய்க்கிற ஒரு செடியில் பொதுவாகவே நான் கையாலேயே தான் பிச்சு பிச்சு எடுப்பேன். அப்படி எடுக்கும்போது செடி வந்துட்டு டேமேஜ் ஆகிடுச்சு. டேமேஜ் ஆகி 2-3 செடி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய காயாக காய்க்கிற செடி காஞ்சி போச்சுங்க. மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை காமிச்சிட்டு கத்திரிக்கோல்லாம் கட் பண்ணுறேன். அது கூட பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் எப்போவும் மாடித்தோட்டத்தில் நிறையா இருக்கும், உங்களுக்கே தெரியும். அதையும் பறிச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தந்த வெண்டைலாம் இப்போது பெருசாலாம் விட முடியாது, ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா. அதனால் கொஞ்சம் சின்னதுலேயே பறிச்சிடலாம், இல்லாட்டி முத்தி போயிடும். ஆனால் இது சூப்பராக இருக்குங்க. இந்த சைஸ் தான் இருக்குது. அப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா நிறைய பழுத்து இருக்குது. பட் நான் ஒரு 3 தக்காளி இன்றைக்கி சமையலுக்கு மட்டும் பறிச்சுக்கிறேன். ஏன்னா வீட்லேயும் ஏற்கனவே பறித்து வச்ச தக்காளிலாம் இருக்குது. எல்லாத்தையும் பறித்து வைக்கவும் நல்ல ஃப்ரிட்ஜில் தேவையானதை மட்டும் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பழம் மட்டும் இன்றைக்கி நான் பறிச்சுக்கிறேன். சூப்பராக பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு வெண்டைக்காய்க்கு பஞ்சமே இல்லைங்க. நான் வெண்டைக்காயெலாம் கடையில் வாங்கிட்டு 2-3 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு காஞ்சி போன வெண்டைக்காய் அடுத்த தைப்பட்டத்துக்கு போடுறதுக்கு விதை வேணும் இல்லைங்களா. அடுத்தடுத்து நான் கண்டினியூ போட்டுட்டு தான் இருப்பேன். பட் இருந்தாலும் தைப்பட்டத்துக்கு போடும்போது நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இது பாருங்கள், சூப்பராக ஒரு காய் அதில் நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். அதுவும் நல்லா நீட்டு காய். அதுக்கப்புறம் செடியாக வளைஞ்சி மாடி தோட்டத்துக்கு வந்திருக்கிற எங்கள் வீட்டு மாமரம். இது வருஷமெல்லாம் காய் கொடுக்குங்க. உண்மையுமே சொல்கிறேங்க, ஒரு மாதத்தில் கூட இதில் காய் இல்லாத நாளே கிடையாது. எப்போவும் காய் காய்ச்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இது கருணக்கிழங்கு. இந்த தக்காளி பாக்ஸ் வரும் இல்லைங்களா, அதில் வந்துட்டு காட்டன் சாக்கு, அரிசி பை இருக்கும் இல்லைங்களா காட்டனில், அதை போட்டு அதில் மண் வச்சு நான் இந்த கருணக்கிழங்கு வச்சு விட்ருந்தேன். அதில் ஆலோவேராவும் வளர்ந்துருந்துச்சு. இதுவும் சூப்பராக நல்லா பெருசாக இருந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் அந்த தக்காளி பாக்ஸ் கிடச்சா நீங்கள் அதில் வாங்கி போட்டு விடுங்க. சூப்பராக வளருதுங்க. அதுக்கப்புறம் 2 சின்ன பீஸ் பாருங்கள், அது கூடவே இருந்துச்சு அடியில். இப்போ கழுவி எடுக்கணும், ஏன்னா மழை, இந்த மண் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாகிடுச்சு போல், நல்லா உலையாயிடுது. அதை நல்லா கழுவிட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ பெருசாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு கையில் வீடியோ, ஒரு கையால் தான் நான் இந்த காய் அறுவடை பண்ணுறது, இது எடுக்கிறதெல்லாம். நீ பாருங்கள் எவ்வளோ பெரிய கிழங்கு பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. 2 நாள் சமைக்கலாங்க பொரியலுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கருணக்கிழங்கு பஜ்ஜி மாதிரி, அதாவது நல்லா தோசைக்கல்லே வச்சு மொறுன்னு வறுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட இந்த குட்டி குட்டி கிழங்கும் இருக்குது பார்த்திங்களா, அதையும் கழுவி எடுத்துக்கிறேங்க. இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக காய் பறித்து கையில் எடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா. நான் எப்பயும் சொல்கிறதான், உங்கள் வீட்லேயும் ஒரு 2-3 தொட்டி போட்டு விடுங்க. தேவையான முக்கியமான காய்கறிகளை கூட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போடணுன்னு அவசியம் இல்லைங்க. நமக்கு இது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இல்லைங்களா. இதை பாருங்கள், இன்றைக்கி நான் பறித்தேன் வெண்டைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், தக்காளி, கருணக்கிழங்கு. இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சாம்பாருக்கும் ஆச்சு, பொரியலுக்கும் ஆச்சு. இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.